அவர் ஆட்டிடியூட்ஸ். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல இப்படியே நம்ம வாசிக்கிறோம். உங்களில் சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வார்த்தையை சொன்ன பிறகு தேவன் ஒரு சில பீப்புள் கேட்டகரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது நான் சிக்கா இருந்தேன், என்னை வந்து நீங்க பார்த்தீங்களா? நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? நான் தாகமா இருந்தேன், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தீங்களா? நான் வீடு இல்லாம இருந்தேன், எனக்கு நீங்க இடம் கொடுத்தீங்களா? நான் சிறையில் இருந்தேன், என்னை வந்து நீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லும்போது நாம மைண்ட்ல ஒரு சில பீப்புளை வந்து நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யத்துல நான் இப்படி தான் பார்ப்பேன், இவங்களுக்கு செய்கிறது தான் எனக்கு செஞ்சது போல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளோட லைஃப்ல கூட நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது நான் நினைச்சவங்களுக்கு தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இல்லாம ஆண்டவர் யாரை முக்கியப்படுத்துகிறாரோ, இவங்க எல்லாருமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ள வந்துதான் ஒரு ஜனங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களுக்கு எதை செய்யறீங்களோ அதுதான் எனக்கு செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யாருக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வேதத்தின் பிரகாரம் தீர்மானித்து செயல்படும் பொழுது ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படும்.